அண்மையில் பெய்த மழை கிட்டத்தட்ட 47 வருஷமாக பார்க்க முடியாத, வரலாற்றே பார்க்க முடியாத அளவிற்கு பெய்த மழை. அந்த மழை வருவதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் எச்சரிக்கை செய்தவர்கள் கூட இவ்வளவு பெரிய மழை வரும் என்று எச்சரிக்கை செய்யல. மழை, கனத்த மழை, பெருமழை, காற்றோட மழை, புயல் காற்றோட மழை, இப்படித்தான் எச்சரிக்கை சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய வெள்ளம் வரும், ஒரு நாள் முழுக்க விடாமல் மழை பெய்யும் என்றெல்லாம் கூட எச்சரிக்கை செய்யல. ஆனால் எச்சரிக்கை செய்ததெல்லாம் மீறி இதுவரை 47 வருஷத்தில் பார்க்காத ஒரு மழையை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி. நாம் பல முறை ஆட்சியில் இருந்திருக்கிறோம், பல முறை ஆட்சி இல்லாமலும் இருந்திருக்கிறோம். ஆட்சியில் இருந்த போதும் இப்படிப்பட்ட பேரிடர்களை சந்தித்திருக்கிறோம், ஆட்சி இல்லாத நேரத்தில் சந்திச்சிருக்கோம். ஆட்சியில் இருக்கிற நேரத்திலேயாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த வசதிகள், அந்த மீட்பு செயல ஈடுபடக்கூடிய அந்த கருவிகள், அவைகளெல்லாம் நமக்கு சுலபமாக கிடைச்சிடும். அதை வச்சு நம்ம பயன்படுத்தி அந்த பணிகளை நிறைவேற்ற முடியும். ஆனால் ஆட்சி இல்லாத நேரத்தில் நாம் சந்தித்த பேரிடர் எப்படியெல்லாம் அந்த களத்தில் இறங்கணும் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. வேறு ஒன்றும், நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். கொரோனா என்கிற ஒரு கொடிய நோய் வந்துச்சு. அந்த உதவி பொருட்களை எல்லாம் சில மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. வேனில், லாரியில், பஸ்ஸிலலாம் அனுப்பிச்சி வச்சாங்க. அதில் அனுப்பிச்சி வைக்கும் போது கூட ஸ்டிக்கரை ஒட்டி, அம்மையார் ஜெயலலிதாவுடைய படத்தின் ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுகன்னு சொல்லி ஒட்டி அனுப்பிச்சாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பாகுபாடு இல்லாமல் அது யாராக இருந்தாலும் அவருக்கு துணை நின்ற ஒரு கட்சியாக, துணை நின்ற ஒரு ஆட்சியாக இன்றைக்கு கழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. 6000 ரூபாய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் முழுமையாக சென்னையை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்கள் எங்கெங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உறுதியாக 6000 ரூபாய் வழங்கப்படும். எப்படி மகளிர் உரிமை தொகை தகுதி உள்ளவர் அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அதை அறிவித்து அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த 6000 ரூபாய் தகுதி உள்ள அத்தனை பேருக்கும் நிச்சயமாக உறுதியாக வழங்கப்படும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இப்போ கூட நான் சீக்கிரம் போகணும். காரணம், ஒன்றிய அரசியலிருந்து ஒரு குழு வந்திருக்கு. 3 நாட்களாக வெள்ள பாதிப்பு பகுதிகளெல்லாம் சுற்றி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட, 3 நாட்களாக ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள் கூட நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, டிவிலையும் பார்த்துருப்பீங்க. இந்த வெள்ள சேதத்தை மிக சாமர்த்தியமாக தமிழ்நாடு அரசு கையாண்டிருக்கிறது என்ற அதிகாரிகள் எங்கிருந்து, தமிழ்நாட்டு அதிகாரிகளா, ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள். ஒன்றிய அரசோடு நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் அரசியல் ரீதியாக. ஆனால் அதையெல்லாம் மறந்து ஒன்றிய அரசியலிருந்து வந்து இங்கே ஆய்வு செஞ்சிருக்கக்கூடிய அதிகாரி அத்தனை பேருமே இன்றைக்கு அதை பணதார பாராட்டி இருக்கிறார்கள். செய்தியை பார்க்கிறோம். இப்போ இன்றோடு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 11:15 மணிக்கு என்ன கோட்டையில் சந்திக்க வர இருக்கிறார்கள். அவரோடு நானும் கலந்து பேச இருக்கிறேன்.
எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பு இல்லாத நேரத்திலும் சரி, இப்போது ஆட்சியில் இருக்கிற நேரத்திலும் சரி, எப்படி துணை நிற்கிறதோ அது தொடர்ந்து நிற்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி